சதீஷ்குமார் என்ற இந்த பையன் காலேஜ்ல படிச்சு முடிச்சதும் பிளேஸ்மெண்ட்ல ஐடி கம்பெனில நல்ல சம்பளத்தோட வேலைக்கு போறான். அதனால அவனுடைய அப்பா அம்மாவையும் கண் கலங்காம பாத்துட்டு இருக்கான். கூடவே அவன் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணமும் பண்ணிக்க போறான். ஆனா அவன் நினைச்சது எல்லாமே கிடைச்சும் அவன் சுத்தமா சந்தோஷமாவே இல்ல. இவ்ளோ கிடைச்சும் அவன் யாருன்னு அவனுக்கே தெரியல. அவன் யாருன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா, நீ ஒரு முட்டாளு, போய் வேலைய பாருடான்னு சொல்லி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் திட்டி விட்டுறாங்க. அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டா, இப்போ வரைக்கும் நீ என்னுடைய லவ்வர், இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ என்னுடைய ஹஸ்பண்ட்னு சொல்றா. இதையே அவன் அம்மா அப்பா கிட்ட கேட்டா, தலையில என்ன அடிபட்டு பைத்தியமாயிட்டியான்னு கேக்குறாங்க. சோ இந்த யோசனையிலேயே அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாம ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் பார்த்து, நான் யாருன்னு நீங்களாச்சும் எனக்கு சொல்லி புரிய வைங்கன்னு கேக்குறான். அதுக்கு அந்த சைக்காலஜிஸ்ட், இந்த கேள்வியை நீ மட்டும் தான் என்கிட்ட கேட்கல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்காங்க. நீ கை நிறைய சம்பாரிச்சு உன் அப்பா அம்மாவையும் நல்ல பாசமா பாத்துக்கிட்டாலும் நீ யாருன்னு தெரியல. அப்போ நீ உனக்கு பிடிச்ச வேலையை தான் நீ பாத்துட்டு இருக்கியா? இந்த உலகத்துல 90% ஆஃப் பீப்பிள் அவங்களுக்கு என்ன வரும்னு தெரியாம மத்தவங்கள பார்த்துதான் வாழ்ந்துட்டே இருக்காங்க. அதனால சின்ன வயசுல இருந்து ஞாபகப்படுத்தி பாரு, உனக்கு என்ன வருமோ, உனக்கு என்ன பிடிக்குமோ அது உனக்கு தான் தெரியும். அது நீ தான் கண்டுபிடிக்கணும். நீ யாருன்றது உனக்கு தான் தெரியும்னு சொல்லி அந்த பையன் கிட்ட அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.